வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் இருந்தே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பாத சனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இனி தொடர்ந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்பட போகுதுன்னு பார்க்கலாம். இது வரைக்குமே 7 சனியோட 3ஆம் பாகத்தில் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க. கண்ணீர் விடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். அனுபவிச்ச பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏராளமாக இருக்கும். என்னைக்கு தான் விடிவு காலம் பிறக்குமோன்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ராசிநாதனும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியுமா சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி செஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருந்தாலுமே பாத சனி தொடங்கி வந்துட்டு இருக்குது. பாத சனி காணும்னு சொன்னாவே பட்ட காலே படுறது அதிகமாக இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனிங்கிறதால நீங்கள் இந்த காலத்தில் உங்களுக்கு செய்யக்கூடிய நிதர்சனமான உண்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இயல்பாகவே வரும். நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் டென்ஷனை குறைக்க முயற்சி செய்யுங்க. பேச்சில் கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அனுசரித்து போக பாருங்கள். இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இயல்பாகவே மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது தனக்கே வந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே திணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். எதையுமே பல வேலையை நீங்கள் இழுத்து போட்டு செய்யறதால எதுலையுமே ஒரு மனதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை பரபரப்பாக எப்போதுமே இயங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா கோபத்தை கட்டுப்படுத்துறது தான். உங்களுக்கு எதிரியே இந்த நேரத்தில் உங்கள் வாய் தான். அதனால் நீங்கள் எப்போ பேசினாலும் சாதாரணமாகவே இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் என்றைக்கோ ஒரு வார்த்தை பேசுவீங்க, அதையெல்லாம் இப்போ கொண்டுட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிற நிலையில் தான் அவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பொதுவாகவே எங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் தான். சனி பகவானுடைய ஆசை பெற்றிருக்கக்கூடியவங்க தான் மகர ராசி அன்புகள். இயல்பாகவே சனி பகவான் எப்படிப்பட்டவர்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. நீங்கள் இந்த சூழ்நிலையில் நீதி நேர்மைக்கு நீங்கள் இயல்பாகவே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க தான். இந்த காலத்தில் மனசுலையும் சரி குணத்துலையும் சரி எந்த மாற்றமும் வேண்டாம். முன்ன இருந்த மாதிரியே நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டு வர பாருங்கள். எவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் தாங்கி வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் காலம்தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இத்தனை வருஷங்களாக நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய காலங்கிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு பண வருமானமாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும், ஒரு நல்ல மாற்றம், சேமிப்பு கூட உயரக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கை தரங்கிறது கண்டிப்பாக உயரும். சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அடுத்தடுத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதுசாக தொழில் வாய்ப்பு எல்லாமே குவிய தொடங்கக்கூடிய நேரமாக இருக்குது. இயல்பாகவே மகர ராசி அன்பர்கள் எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது தனக்கே வந்த மாதிரி செயலாற்றக்கூடிய குணம் இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிர்வாக திறமையாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நேர்த்தியாக இருக்கட்டும், எல்லா வகையிலுமே இவங்க சிறப்பாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால் எதை பற்றின கவலையும் நீங்கள் வேண்டாம், எந்த கவலையும் மனசில் வச்சுக்காதீங்க. தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்காக கொஞ்சம் வாழ முயற்சி செய்யுங்க. என்றைக்கு நீங்கள் உங்களுக்காக வாழ முயற்சி செய்வீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னே சொல்லலாம். இனி புதிய விஷயத்தையெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் பிறக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்றதால நிறைய வாய்ப்புகள், நிறைய வருமான வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே குவிய தொடங்க இருக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் எல்லாமே ஏற்படும். கடனாக கொடுத்த பணம் எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உறவினர் வகையில் கூட உங்களுக்கு சகாயங்கிறது ஏற்படும். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். இயல்பாகவே கடின உழைப்புக்கு பேர் பண்ணவங்க தான் நீங்கள். இந்த காலத்தில் கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் மனசில் அசதி, உடலில் சோர்வுங்கிறது வாட்டிகிட்டே இருக்குது. அது எல்லாமே ஒரு பக்கம் தள்ளிட்டு தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட பாருங்கள். மந்த நிலைமையை மாற்றினீங்கன்னாவே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சிறப்படையும். தொடர்ந்து பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. இது நாள் வரைக்குமே உங்கள் மனசில் இருந்த கவலை, வேதனையிலிருந்து விடுபட போறீங்கன்னு சொல்லலாம். புதுவிதமான வாழ்க்கையை எதிர்நோக்க போகிறீங்க. கடந்த 5-6 வருஷமாகவே நீங்கள் படாத கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம். அதில் இருந்து இனி படிப்படியான ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் விரிசல் ஏற்படாமல் இருக்கணும்னா பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும். இயல்பாகவே எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்குதுங்கிற ஒரு குணம் இருக்கிறதால ஒரு கோபங்கிறது தன்னால் உங்களுக்கு வெளிப்படும். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாகணும். கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வாய் வார்த்தையில் கவனம் வருங்க. இதனால் குடும்ப உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படாமல் இருக்கும். தேவையில்லாத விஷயத்தை இந்த காலத்தில் நீங்கள் 2 பேருமே பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்றவங்கள உங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைக்காதீங்க. அதாவது 3ஆம் நபர்களை இந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே நுழைக்காமல் இருக்க பாருங்கள்.
தொடர்ந்து சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நன்மை உண்டாகக்கூடிய நேரம். ஓரளவு சாதகமான பலன் இனி தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்குது. நண்பர்களால் கூட எதிர்பார்க்கக்கூடிய நன்மைங்கிறது கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம், வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இனி வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்குமே இடம், வீடு, மனை, வண்டி, வாகனம், வீட்டுக்கு தேவையான பொருள் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் போராடிட்டீங்க, இனி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அலைச்சல் எல்லாமே படிப்படியாக குறைஞ்ச ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். இது வரைக்கும் மனசில் கூட ஒரு இனம் தெரியாத பயம், எதிர்காலத்தில் பற்றின ஒரு பயம், கவலை, மனக்குழப்பம் இது எல்லாமே ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாமே நீங்கள் அதிலிருந்து விடுபட வாய்ப்பு அமைய போகுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் இந்த காலத்தில் டென்ஷனை குறைக்க பாருங்கள், யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக யாரை பற்றியும் குறை சொல்லாமல் இருக்கிறது இந்த காலத்தில் நல்லது. இது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடும். இது வரைக்குமே தேவையில்லாத செலவு, எதிர்பாராத கஷ்டம்னு உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் இல்லாமல் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அதை தள்ளி போயிட்டே இருக்கிறதால மனசில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உண்டாகிருக்கலாம். இனி எல்லாம் உங்களுக்கு மாறப்போகுது. இந்த காலத்தில் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்க விஷயத்தில் தேவையிடாமல் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அரசாங்க விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வண்டி வாங்கினதில் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். கடன் வாங்குறது எல்லாமே இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்கள். இனி தொடர்ந்து வரக்கூடிய காலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து சேர்க்கை, இடம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அமைஞ்சிருக்கிறதால இந்த காலத்தில் தேவையில்லாத கடன் பெறுறது கொஞ்சம் சிக்கலை உண்டாக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இயல்பாகவே உங்கள் மனசில் இப்போ ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும், ஒரு புதிய தொழிலை தொடங்கணுங்கிற ஒரு தீவிர சிந்தனை உங்கள் மனசில் இருக்குது. இனி மறைமுக வழியில் கூட தனலாபங்கிறது தொடர்ந்து ஏற்படும். எப்படியுமே உங்களுக்கு இந்த காலத்தில் பண வருமானங்கிறது சிறப்படையக்கூடிய நேரம். உங்களுடைய சொல்ல எல்லாரும் கேட்க நீ ஆரம்பிப்பாங்க. தொடர்ந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை அமைப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு அற்புதமான காலம். தொடர்ந்து எல்லா விஷயங்களும் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. இது வரைக்குமே நோய் நொடின்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஆதாயங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இனி பல வருடமாக இருந்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நேரமாக அமைய போகுது. அதே மாதிரி இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் யாருக்காவது ஜாமீன் போடுற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஒத்து வைக்க பாருங்கள். வெளிப்படையாக பேசுகிறங்கிற பேரில் கொஞ்சம் இந்த காலத்தில் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. கொஞ்சம் பேச்சை கட்டுப்படுத்த பாருங்கள். அதே மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கூட எவ்வளோதான் சிரமமான காலமாக இருந்தாலும் இந்த சனி காலங்கிறது, அதாவது குடும்ப சனி காலங்கிறது திருமணத்தாழ விலகி திருமணங்கிறது நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்கள் மனசுக்கு ஏற்றபடி நல்ல வரன் வந்து அமையும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அதிக நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தும். சிந்தனையில் செயல்திறன் கூடுறதால நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நியாயமாக பேச பாருங்கள், நயமாகவும் பேசிட்டு வாங்க. இதனால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி இறை நம்பிக்கைங்கிறது உங்கள் மனசில் தன்னால் இந்த காலத்தில் அதிகம் இருக்கக்கூடிய நேரம். இதனால் இயல்பாகவே மனசில் ஒரு நம்பிக்கை கூடி வரும். தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் தொடர்ந்து செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுவாங்க. இதனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வியாழக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து சித்தர் வழிபாடு செஞ்சீங்கன்னா தொழிலில் ஒரு அபரிதமான வளர்ச்சி ஏற்படும். கோவில் குளத்தில் நீங்கள் மீனுக்கு பொறி போட்டு வந்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். கடந்த 5 ஆண்டு காலத்தை நீங்கள் கடந்து வந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த பாதசனி காலம் இன்னும் கொஞ்சம் காலம் தான். இதை இந்த மாதிரியான பரிகாரங்களால் எளிதாக கடந்து வர முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதத்தில் இருந்து நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல வகையிலும் ஏற்ற நிறுத்த மாதமாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த காலத்தில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயமும் சிறப்பு தான். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம், வேலை மாற்றம் இந்த மாதிரி உண்டாகலாம். ஓரளவு உங்களுக்கு இந்த காலம் சாதகமான பலன் தான். வேலையில் நல்ல பலனை பெற போகிறீங்க. உங்களுக்கு தொந்தரவு செஞ்சுட்டு இருந்த பிரச்சனை எல்லாமே இனி உங்களுக்கு மாற்றாக கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வியாபார ரீதியாக கூட புதிய புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இனி தொடர்ந்து நீங்கள் பரபரப்பாக இயங்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்களே ஆச்சரியப்பட வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உங்கள் முன்னேற்றத்துக்கு நல்ல வாய்ப்பு எல்லாமே தேடி வரப்போகுதுன்னு சொல்லலாம்.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டாலுமே ஒரு நல்ல மாற்றங்கிறது இனி தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சுயமாக யோசித்து முடிவெடுங்க. மற்றவங்க பேச்சை கேட்டு எதுவும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் மூத்தவங்களுடைய உடல்நிலையில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா பல வகையில் நன்மை தான். வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் பொறுப்போடையும் நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இனி கிடைக்க தொடங்கும். அதிக லாபத்துக்கு இனி தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் போதுங்கிற மனமே பொன் செய்யுங்கிற மருந்து நீங்கள் நினச்சி செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்படைய போகிறீங்க. தொடர்ந்து கால வைரவரை வழிபட்டு வாங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து நீ அடுத்து வரக்கூடிய காலம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.